சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நாம குழந்தை பிறந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்திலேயே மொட்டை அடிச்சு காது குத்துறது அப்படின்றது ஒரு ஐதீகமா நம்ம பண்ணிட்டோம். இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, மொட்டை அடிச்சு காது குத்துறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எதற்காக அப்படின்னு சொன்னோம்னா, மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த குழந்தை பிறக்கும் பொழுது இந்த கர்ப்பப்பையில இருந்து வெளியில வருது அப்படின்னு சொன்னா, தாயினுடைய பனிக்குடம் உடைந்து அந்த நீர், ரத்தம் இது எல்லாம் கலந்து அந்த ரத்தம் இதெல்லாம் ஊட்டிட்டு இருக்கோம். என்னதான் நாம தலைக்கு குளிப்பாட்டினாலுமே அந்த குழந்தையினுடைய மயிர்கால்கள்ல அந்த ரத்தத்தினுடைய துகள்கள், அந்த தண்ணீரினுடைய, அதாவது பனிக்குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனிக்குடத்தினுடைய நீரினுடைய சில விஷயங்கள் இதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கோம். அதனால அந்த முடியை எடுத்துறது சேஃப்டி, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பெரியவங்க இதை செஞ்சாங்க. இன்னொரு விஷயம், இந்த காது குத்துறது அப்படின்றதும் இந்த காதுல துளை போடுறது அப்படிங்கிறதும் ஒரு அக்குபஞ்சர் முறையாகவும் சொல்லப்படுது. நாம இந்த கலாச்சார முறைப்படி இந்த காது குத்துறது அப்படிங்கிறது பிரபஞ்ச ஆற்றலை நாம உணர்வதற்கு இந்த காது குத்துறதுன்றது ஒரு உதவியாக இருக்கு. அதோடு இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த துவாரங்களின் வழியாக அது வெளியில வந்துருது. அதனால நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்றது அதிகமாகுது. உடல்ல இருக்கக்கூடிய நோய்களும் நமக்கு காணாமல் போகுது. இன்னொன்னு, நாம காது குத்தின உடனேயே அதுல போடக்கூடிய இந்த கம்மல் இல்ல வளையம் இல்ல கம்பி, எப்படி வேணாலும் சொல்லலாம். முதல்ல காது குத்தும் போது பழங்காலத்துல வேப்பங்குச்சி அப்படின்றத போடுவாங்க. அதற்கு பிறகு இந்த நாகரிக வளர்ச்சி நாம நிறைய விஷயங்கள், கம்மல் அது இதெல்லாம் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். தங்கம், வெள்ளி இதெல்லாம் நாம போடுறது அப்படிங்கிறது அந்த உலோகத்தினுடைய தன்மையை நாம இந்த துளைகள் மூலமாக அந்த சருமம் அப்படிங்கிறது உறிஞ்சு நம்ம உடலுக்குள்ள செலுத்துது. இன்னொன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது காதோட நமக்கு ஒப்பிடுறாங்க. இந்த வானத்துல ஒரு சப்தம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த சப்தம் எதனோட ஒப்பிடப்படுது அப்படின்னா நம்ம காதுகளோட ஒப்பிடப்படுது. பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம். அதுல இந்த வானம் அப்படிங்கிறது சப்தத்தோட நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சப்தத்தை உணரக்கூடிய ஒரு உடல் உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய காதுகள். இந்த காதுகள் பிரபஞ்சத்தினுடைய இந்த அதிர்வலைகளை, சப்தத்தை உணர்வதற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வானத்தோட இந்த காதுகள் அப்படின்றத ஒப்பிட்டு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆக இந்த காதுல வெள்ளி கம்மல் ஆகட்டும், கடுக்கன் ஆகட்டும், இல்ல ஜும்கி ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒரு கம்மல் போடுறீங்க அப்படின்னும் போது வெள்ளியோ தங்கமோ ஐம்பொன்னோ எதுவாக இருந்தாலும் அதை போடும்போது அந்த உலோகத்தினுடைய சத்துக்களையும் இந்த காதுல நம்ம போடும்போது, அப்பதான் நம்ம அந்த குத்துறோம், உடனே கம்மல் போடுறோம். அந்த சின்ன சின்ன அந்த துவாரகங்கள் இருக்கு இல்லையா, காது குத்தன உடனே ரத்தம் வருது, அந்த ரத்தம் வெளிவந்த அந்த துளைகள் இருக்கு, அதன் மூலம் இந்த தங்கத்தினுடைய சத்துக்கள், வெள்ளியினுடைய சத்துக்கள் இதெல்லாம் நம்ம காதுகள் அந்த சர்மம் உறிஞ்சு நமக்கு தலையில இருக்கக்கூடிய, மண்டையில இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் ஆக்டிவா வச்சுக்குது. இன்னொன்னு, இந்த காதுகள்ல இருந்து போகக்கூடிய நரம்புகள் அப்படின்றது நல்லா இயங்கணும் அப்படின்னா இந்த துளைகள் போடுவதன் மூலம் அந்த நரம்புகள் நல்லா தூண்டப்படுது, இயக்கப்படுது. அப்படின்றதுனால பழங்காலத்தெல்லாம் பாட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கம்மல் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு நிறைய பேர்களும் இருக்கு. கொப்பு, தண்டட்டி, இந்த மாதிரி அதற்கு பெயர்களும் இருக்கு. அந்த மாதிரி அவ்வளவு பெருசு பெருசா போட்டிருந்தாங்க அந்த பாட்டிங்க. அவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்து அவங்க நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நாம காது குத்துறோம், ஆனா அத முறைப்படி நாம கம்மல் போடுறது அப்படிங்கறதெல்லாம் வெள்ளி, இந்த தங்கம், வைரம், பிளாட்டினம் இதெல்லாம் போடும்போது இதனுடைய சத்துக்கள் நம்ம சருமத்துக்குள்ள போறதுங்கிறது வேற. ஆனா நம்ம போடக்கூடிய பிளாஸ்டிக், மெட்டலு, இரும்பு இதெல்லாம் நம்ம காதுல போடுறது அப்படிங்கிறது வேறதான். அதனால முறைப்படி நாம போடக்கூடிய அந்த கம்மல் அப்படின்றது நல்லதொரு உலோகமாக இருக்கணும். தங்கம், வெள்ளி, ஐம்பொன் இந்த மாதிரியான உலோகமாக இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு,
இப்படி காதுல போடுறது மட்டும்தான் கிடையாது. மூக்குத்தி ஆகட்டும், கழுத்துல போடுற செயின் ஆகட்டும், மோதிரம் ஆகட்டும், வளையல்கள் ஆகட்டும், அரணா கயிறு ஆகட்டும், காலில் போடுற கொலுசு, மெட்டி பெண்கள், இந்த மாதிரி ஒன்னொன்னுமே அதனுடைய ஆற்றலை நாம கிரகிச்சு நம்முடைய வாழ்க்கைய ஆரோக்கியமா வாழணும் அப்படின்றதுக்காக பெரியவங்க சொன்ன விஷயங்கள் தான். இதுல குறிப்பா இந்த இடுப்புக்கு கீழே தங்கம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்புக்கு கீழே தங்கம் ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, தங்கம் வெளியில இருக்கக்கூடிய குளிர்ச்சி, உஷ்ணம் அதையெல்லாம் கடத்தக்கூடியது. வெள்ளி அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத உஷ்ணம், அதிகப்படியான குளிர்ச்சி இதையெல்லாம் போக்கக்கூடியது. அதனாலதான் இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த உஷ்ணமாகட்டும், பித்தமாகட்டும், குளுமையாகட்டும், இதையெல்லாம் குழந்தையிலேயே சமன்படுத்தணும் அப்படின்றதுனால வெள்ளி அரஞ்சான் கயிறு, வெள்ளி காப்பு, வெள்ளி கொலுசு இதெல்லாம் குழந்தைகளுக்கு போட்டாங்க அப்படின்னா, வெள்ளி அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் உஷ்ணமோ, உடல்ல இருக்கக்கூடிய குளிர்ச்சியோ, உடல்ல இருக்கக்கூடிய பித்தமோ இதையெல்லாம் சமன்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெள்ளிக்கு இருக்கு. ஆனா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில இருக்கிறத நம்ம உடலுக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல் அதிகம். அதனாலதான் தங்கம் அப்படின்றத போடும்போது அது மகாலட்சுமியினுடைய அம்சம், இதை போடக்கூடாது அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, இதுதான் நம்ம உடல்ல என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரியாது. நம்ம தங்கம் போடுவோம், அது ஒருவேளை அதிக அளவு குளிர்ச்சியை நம்ம உடம்புக்கு கடத்தும் இல்லையா, உஷ்ணத்தை அதிகமா கடத்தும். அதனால நம்ம உடல் பாதிக்கப்படும். உடனே என்ன சொல்லுவாங்க, பத்தியா நான் அப்பவே சொன்னேன் தங்கத்தை போடாதுன்னு சொன்னேன், பத்தியா உடனே கழிக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா வெள்ளியை நீங்க போட்டீங்கன்னா உஷ்ணமா இருந்தாலும் கம்மியாயிடும், குளுமையா இருந்தாலும் கம்மியாயிடும். உடல்ல எல்லாமே சமன்படுத்தி அந்த வெள்ளின்றதை நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். முக்கியமா இது ஒரு நபர் கேட்டிருந்தார், ஆண்கள் 2 பக்கமும் கம்மல் போடலாமா? தாராளமா போடலாம். நம்முடைய ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு. வெளியில பாக்குறவங்க என்ன வேணா பேசுவாங்க. ஆனா நமக்கு நாளைக்கு உடம்புக்கு முடியாத போது அவங்க உங்களுக்கு பணிவிடை பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்கள் காது குத்து, எந்த தவறும் கிடையாது. இப்ப நிறைய இளைஞர்கள்லாம் காது குத்தி ஃபேஷனா கம்மல் எல்லாம் போட்டுக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு, அந்த கம்மல் முறைப்படி போடுறது கிடையாது. அதுல ஏதோ ஒரு கருப்பா ஒரு ரிங்கு மாதிரி அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அப்படி இல்லாமல் அந்த காலத்தெல்லாம் கடுக்கன் போடுவாங்க, 2 பக்கமுமே கடுக்கன் போடுவாங்க, இல்ல நட்சத்திரம் மாதிரியான ஒரு கம்மல் போடுவாங்க. இப்படி ஆண்கள் தாராளமா கம்மல் அப்படின்றத 2 பக்கமுமே போட்டுக்கலாம், தவறே கிடையாது. சரிங்களா? இதுல முக்கியமா புல்லாக்கு. இந்த புல்லாக்கு அப்படின்றது கூட நம்மளுடைய சுவாசத்தை சீர்படுத்தக்கூடியது. இந்த புல்லாக்கு அப்படின்னும் போது இங்க 2 பக்கமும் குத்துவாங்க. அப்படி குத்தும் போது அங்க ஒரு துவாரம் அப்படின்றது வருது. அந்த துவாரம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த சுவாசத்தை சீர்படுத்தக்கூடியது. இப்ப நிறைய பேர் ஒரு பக்கம் மூக்குத்தி தான் குத்துவாங்க. மூக்குத்தி 2 மூக்குத்தி குத்துறதுனுடைய பலன்கள் வேற, அதே மாதிரி இந்த புல்லாக்கு குத்துறதுன்றது பலன்களும் வேற. புல்லாக்கு அப்படின்னும் போது நம்மளுடைய சுவாசத்தையே நல்ல முறையில இயக்கக்கூடியது. அதனால இப்ப நிறைய பேர் இந்த புல்லாக்குன்றதையும் குத்துறாங்க. ஆனா அங்கேயும் கூட ஒரு ஃபேஷனா அது ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்து போடுறாங்க. அதை விட தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இந்த மாதிரி போடும்போது அதற்கான நல்ல பலன்கள் நமக்கு வந்துச்சுங்க. சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.